வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே திரு. சிறப்பான முறையில் நமக்கு உரிய தவத்தை வழிநடத்திய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சீதாலட்சுமி அம்மா அவர்களை வாழ்கின்றோம். பேராசிரியர் சீதாலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள் மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு என்றென்றும் சூக்குமமாக நிறைந்திருந்து வழிநடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை பொருள் முதுமைக்கேற்ற டானிக். முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த இளமை முதுமை இரண்டுமே பாத்தீங்கன்னா 3 எழுத்துதான். ஆனா அந்த பருவங்களில் ஏற்படும் மாற்றங்கள், நிகழ்வுகள், விளைவுகள் தான் மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரு புது வரவு, நம்மளுடைய தலைமுறை அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ எதிர்பார்ப்பு, நாளைக்கு அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிக்க போறது, எத்தனை எதிர்பார்ப்பு. ஆனா முதுமை பருவமும் எப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பே இல்லாத அந்த வாழ்க்கையில் கடைசி கட்டத்திற்கு வந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இலையுதிர் காலம் சொல்லுவாங்க. பல பேருக்கு முதுமைங்கிறது இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை முறையில ஒரு சவாலாகவே இருக்கு. வயசு ஆக ஆக பயம் வருது. என்ன பயம் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய இறுதி காலங்கள் எப்படி இருக்கும், என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம். ஏன்னா அதுதான் ஒரு சின்ன உடம்புக்கு வந்தா கூட ரொம்ப ரொம்ப பயம் அந்த பயத்திலேயே அவங்க இன்னும் தொய்வடைஞ்சிருவாங்க. முதுமைங்கிறது ஒரு பாட்டு, பழைய பாட்டு ஒண்ணு வருது இல்லையா? ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, பழைய பாட்டு ஒண்ணு. அது மாதிரி பிறக்கும் போது முதுமைதான். ஒரு வருஷம் முடிஞ்சதா தானே ஒரு வருஷம் பூர்த்தியாச்சுன்னு சொல்றோம். நம்ம வயசு கேட்கும் போது கம்ப்ளீட்டட் ஏஜ், நிறைவடைந்த அந்த வயது, அதுதானே நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ பிறக்கும் போதே இந்த முதுமை ஆரம்பிச்சிடுது. நமக்கு தெரியாமலேயே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா முதுமை அடைய நம்ம தொடங்கிடுறோம். முதுமையின் முடிவு மரணம், இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம அதை பத்தி பேச போறதில்ல. இந்த முதுமையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதியவர்கள், வயதானவர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இறந்த காலம்தான், பாஸ்ட் டென்ஸ். அனுபவம் நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட, கொட்டி கிடக்கும் அனுபவம். அத்தனை விஷயங்கள் அவங்க கடந்து வந்திருப்பாங்க. நல்லது கெட்டது அவ்வளவு பார்த்திருப்பாங்க. குடும்பத்துல, தொழில்ல, சமுதாயத்துல, மக்களோட நட்பு வட்டத்துல, இது மாதிரி நிறைய அவங்க அனுபவங்கள் நிறைய இருக்கும். நல்லதும் இருக்கும், மாறானதும் இருக்கும். உடல் அளவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையா ஒரு தொய்வை கொடுத்துட்டே வரும் இந்த முதுமை பருவம். திருமணம், ஒரு குழந்தையா பிறந்து கல்வி அதை முடிச்சு ஒரு வேலைக்கு போய் திருமணம் அப்படின்ற பந்தத்துக்குள்ள நுழைந்து திருமணமாகி அவங்களுடைய அந்த
குடும்பம் விருத்தியாகி அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்காக உழைத்து அவர்களுடைய பிள்ளைகளை கரை சேர்த்து இத்தனை கடந்து கரை சேர்த்துட்டு அப்பாடான்னு உட்கார்ற ஒரு இனிமையான ஒரு பருவம் தான் முதுமை பருவம். கஷ்டத்தை மட்டுமே நினைக்காம கடந்து வந்த அந்த காலங்களை பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், மகிழ்ச்சியான தருணங்கள் எவ்வளவோ இருக்கும். அதெல்லாம் அசை போட்டு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பருவம் தான் முதுமை பருவம். முதுமை நிறைய தனிமைதான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்படிதான் இருக்கு. ஏன்னா பையன் மகனோ மகளோ இருந்தா கூட இருவரும் சேர்ந்து ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், குழந்தைகள் படிப்பு, பேரன் பேத்தி அப்படின்லாம் பார்க்கும்போது அவரவர்கள் படிப்பு, அவர்கள் தொழில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க தன்னை ரொம்ப பிஸியா வச்சுக்கிறாங்க. அப்ப உட்கார்ந்து பேச அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. அதை ஏற்றுக்கொண்டு அதனால என்ன ஆகுது, அவர்கள் நிறைய தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த தனிமையை அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தனிமையை இனிமையாக மாற்றுவது எப்படின்னு நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். அத இனிமே ஏன்னா நமக்கெல்லாமும் வயசாகும் இல்லையா, நம்ம எல்லாம் இன்னும் அந்த முதுமை அந்த காலகட்டத்துக்கு நம்மளும் போவோம். முதுமை காலகட்டம் இன்னும் குறிப்பா எந்த வயசுல இருந்துன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா, 60 வயது ஆரம்பிக்கும் போதே அதுதான் முதுமை காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முதுமை பருவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அந்த வயதுக்குள்ள முதிர்ச்சி, அனுபவம், அறிவு, மறுபக்கம் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல இருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வயதுக்குள்ள முதிர்ச்சி, அனுபவம், அறிவு, மறுபக்கம் பாத்தீங்கன்னா தள்ளாமை, அதுக்கப்புறம் அவங்க நோய் நொடி, அவர்களுக்கு இன்னும் உடல்ல தளர்ச்சி, உடல் உறுப்புகளை ஒண்ணு தளர்வு, அதனால் வரக்கூடிய நோய்கள், அடுத்தது தனிமை, அடுத்தது மரண பயம். இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. முதுமை எப்படி ஏற்படுறது, எதனால ஏற்படுறது? வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சயின்டிபிக்கா நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. முதுமை அடைவதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பூமியின் சுழற்சி தான் அப்படிங்கிறார். பூமி பாத்தீங்கன்னா மணிக்கு சுமார் 1042 மைல், அதாவது 1668 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. சூரியனையும் சுற்றி வருகிறது. சுழன்று சுழன்று சூரியனை சுற்றி வருது. இந்த வேகத்துலதான் பூமி சுழன்றுகிட்டு இருக்கு. அப்ப சுத்தும் போது பூமி சுற்றும் அந்த வேகத்தினால என்ன ஆகுறதுன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, துல்லிய சமதள சீன்மை அப்படின்னு சொல்றாங்க. கெட்டி பொருட்கள் மையத்தை நோக்கி இழுக்கும். இது இயற்கை நியதி. லேசானது வெளியில் தள்ளப்படும். இது காரணமாக என்ன ஆகுன்னா, நமது இந்த பிசிக்கல் பாடி கரு உடல்ல செல்ஸ் எல்லாம், சிற்றறைகள் எல்லாமே பூமியின் மையம் நோக்கி தள்ளப்படும். அதே சமயம் உடல் முழுக்க உயிர் துகள்கள் சுழன்று ஓடிட்டு இருக்கு இல்லையா, இடம் வலமாக சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பூமியின் வேகத்தினால என்ன ஆகும்னா, இந்த உயிர் துகள்கள் லேசா இருக்கிறதுனால உடலை விட்டு மேலே தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குமா. இந்த பூமி ஈர்ப்பு சக்தியினாலதான் உடலை விட்டு உயிர் பிரியாது இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காலத்தை இயற்கை அமைச்சிருக்கு. அதிகபட்சமாக, அதாவது நம்ம ஆயுட்காலம் பார்க்கும்போது 120 வருஷம் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு நாளுமே உயிர் துகள்கள் உடல்ல இருந்து வெளியேறி கொண்டேதான் இருக்கு. இதனால என்ன ஆகும்னா, உயிர் துகள்களின் அளவு, ஏன்னா கணக்கில் அடங்காத கோடான கோடி எண்ணில் அடங்காத உயிர் துகள்கள் உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உயிர் துகள் இந்த பூமியின் வேகத்தினால நம்ம எப்படி ஒரு முரத்துல புடைச்சோம்னா அந்த உமி லேசானது முகத்தை விட்டு வெளியே போகும், அந்த அரிசி உள்ள அடங்கும் இல்லையா, அது போல பூமி சுழல்வதனால கனத்த அந்த சிற்றறிகள்
அந்த அடர்த்தி நிலை கூடுதலா இருக்கிறது மையம் நோக்கி இழுக்கப்பட்டு லேசான அந்த உயிர் துகள்கள் உடலை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? தினம் தினம் இந்த இந்த இது நடந்துகிட்டே இருக்கு, இந்த இயக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? உடலில் உயிர் துகள்களின் அளவு குறைகிறது. இப்ப எந்த இடத்துல ஒரு ஃபிரிக்ஷன் இருந்ததுன்னா, அது ஒரு உராய்வு, ஒரு இயக்கம் இருந்ததுன்னா அங்க ஒரு எனர்ஜி ஜெனரேட் ஆகும். கையை 2 கையும் வேகமா தேய்ச்சோம்னா ஒரு சூடு வருது இல்லையா? ஒரு நிமிஷம். அது மாதிரி இந்த சுழற்சி உடல் முழுக்க இந்த உயிர் துகள்கள் சுழன்று வரும்பொழுது அங்க ஒரு அலையை உருவாக்கணும். ஒரு விரிவலை. ஒரு குளத்துல கூட நம்ம ஒரு கல்லு விட்டு எரிஞ்சோம்னா அது அப்படியே அந்த அலை மாறி அது அப்படியே அந்த தண்ணி நகர்ந்து போகும். நீங்க பாத்துருக்கலாம், சின்ன வயசுல விளையாடி போகும். அது மாதிரி இந்த உடலுக்குள்ள உயிர் துகள்கள் சுழன்று ஓடும்போது அங்க ஒரு அலை உருவாகுது. அதுதான் ஜீவகாந்தம். நம்ம இதை காயங்கள் பத்தி பார்த்திருக்கோம். அப்ப இந்த உயிர் துகள்களோட எண்ணிக்கை திணிவு குறைவா இருந்ததுன்னா அந்த ஜீவகாந்த திணிவும் குறைகிறது. நம்மளுடைய 2 சிற்றர்கள் செல்ஸை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறது எதுங்க? ஜீவகாந்தம் தான். எப்படி ஒரு கட்டடத்துக்கு 2 செங்கலுக்கு நடுவுல இந்த சிமெண்ட் போட்டு ஒட்டி இருப்போம், அது போல 2 செல்களுக்கு நடுவே ஜீவகாந்தம் தான் உயிர் துகள்கள் செல்ஸ சிற்றறைகளை பிடித்து வச்சிருக்கு. அப்ப அந்த உயிர் துகளோட எண்ணிக்கை குறையும் பொழுது ஜீவகாந்த திணிவு குறையிறது. ஜீவகாந்த திணிவு குறையும் போது அந்த செல்களுக்கு இடையே இடைவெளி அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப என்னாகும்? அந்த இருக்க ஆற்றல் இடைவெளியோட இருக்க ஆற்றல்னால என்னாகும்? சிற்றறைகள் கீழ் நோக்கி தள்ளப்படும், தசைகள் கீழே இறங்குறது, நரம்புகள் பாதிக்கப்படுது, தளர்வடையுது. நரம்புகள் வலு இழப்பதுனால எலும்புக்கும் தசைகளுக்கும் உள்ள பிடிப்பு குறையிறது. தசைகள் இறுக்கம் குறைந்து உடல் தளர்ந்து போகிறது. இந்த தளர்வைத்தான் முதுமை அப்படின்னு சொல்லி ஒரு டெபினிஷன் சாமியம் அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. முதுமைக்கு மற்றொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் உண்ணும் உணவு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 7 தாதுவாக மாறுகிறது. அதுல 7வது தாது பித்து சக்தி, விந்துநாதம் இல்லையா? அது என்ன ஆகும்? உற்பத்தி ஆயிட்டு தலையில அதோட பிறப்பு இறப்பு இரண்டும் வித்து கழிவிலே அப்படிங்கிறாங்க சாமிஜி. தலைப்பகுதியில் மூளைப்பகுதியில் அந்த வித்து சக்தி உற்பத்தியாக ஆரம்பிக்கிறது. உடல் கட்டமைப்புக்கு பிறகு அந்த வித்து சக்தி தண்டவடத்தின் வழியாக இறங்கி மூலாதாரத்துக்கு வந்துடுறது. மூலாதாரத்துக்கு வந்துடுறது அந்த வித்து சக்தி, அந்த வைட்டல் ஃப்ளூயிட் மூலாதாரத்துக்கு வரும்போதுதான் அது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறுது, பால் உணர்வு சுரப்பியாக. ஏன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு, அது அங்க மாற்றம் பெறுது. அந்த வைட்டல் ஃப்ளூயிட் மரணம் வரை கடைசி வரைக்கும் மூளைப்பகுதியில சுரந்துகிட்டே தான் இருக்கும். அது இறங்கி மூலாதாரத்துல நமக்கு சேருது. ஒரு வயதுக்கு அப்புறம் 40 வயதுக்கு அப்புறம் அதோட அந்த விந்துநாத உற்பத்தியில அது குறைய ஆரம்பிக்கிறது. கடைசியில முற்றிலுமாக விந்துநாதம் குறைந்த பின் உயிர் பிரிஞ்சிடுறது. ஏன்னா அந்த விந்துநாத சக்தி தான் உயிர் துகள்களை பிடிச்சு வச்சிட்டு இருக்கு. விந்துநாத சக்தி எந்த அளவுக்கு திணிவோடும் தரத்தோடும் திறத்தோடும் நல்ல திணிவோடும் இருக்கும் போதுதான் அது உயிர் துகள்களை உற்பத்தி செய்து உயிர் துகளை பிடித்து வச்சுக்கிறது. இந்த உயிர் துகள்கள் உடல் முழுக்க சுழன்றோடி வித்து சக்தியில் தன்னை தோய்த்து கொண்டு எனர்ஜைஸ் பண்ணிட்டு திரும்ப உடல் முழுக்க எனர்ஜைஸ் பண்ணி திரும்ப சுத்தி வித்து சக்தியில தோது. இந்த இயக்கம் கடைசி வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. அந்த வித்து சக்தி திணிவு குறைஞ்சதுன்னா, நீர்த்து போச்சுன்னா, அதோட அளவு குறைஞ்சதுன்னா, உற்பத்தி குறைஞ்சதுன்னா உயிர் துகள்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடுது. சோ முதுமை ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நமக்கு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்குமே நம்ம அந்த முதுமையை எல்லாருமே நினைக்கிறாங்க
ஒரு பயம் வருது. முதுமைனாலே ஐயோ வயசாச்சு, எனக்கு எல்லாம் வயசாயிடுச்சு, என்னால முடியுமா? இது வந்து ஒரு மனதளவுல ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே ஆயிட்டு இருக்கு இப்ப கொஞ்ச நாளா. முதுமைங்கிறது ஒரு பருவம் தான். முதுமை வந்து ஒரு நோயே கிடையாது. சரிங்களா? ஆனா முதுமையில் பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. என்ன காரணம்? நம்ம ஏற்கனவே இப்ப சொன்னதுதான். வித்து சுற்று அளவு குறையும் போது, ஜீவகாந்த திணிவு குறையும் போது, அந்த ஆற்றல் உடல்ல எனர்ஜி லெவல் குறையும் போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உடல்ல ஒரு ஒரு உறுப்புகளாக தளர்வடைய ஆரம்பிக்கிறது, பலகீனமாகிறது. அதனால இயக்கம் தடைபடுகிறது. ஒரு ஒரு உறுப்ப வலுவிழந்த நிலையில நம்ம முதுமை அடைகிறோம். முதுமை இன்னும் தள்ளாமையாகி நோய், வலி நோய், மரணமாக மாற்றம் பெறுகிறது. இதை எப்படி தடுக்கலாம்? இந்த முதுமையை நான் இனிமையாக்குவது எப்படி? எப்படி நான் முதுமைய வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கலாம்? முதல்ல வந்து நம்ம காயகல்பத்துல நமக்கு சாமிஜி கொடுத்த ஒரு கொடை சித்தர்கலை காயகல்ப பயிற்சி. இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம், தலையில வந்து வித்து சக்தி உற்பத்தி ஆகிறது. எப்போ? தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்து அந்த ஜனிக்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் செல் ஜைகோட் அப்பவே அந்த உற்பத்தி ஆரம்பிச்சிடுறது. அந்த வித்து சக்தி உடலை விட்டு முழுவதுமாக பிரிவதுதான் மரணம். ஹார்ட் நின்னு போறதோ, பிரெயின் டெட் ஆறதோ அதெல்லாம் மரணம் கிடையாது. அந்த வித்து சக்தி உடலை விட்டு போயிடும். உடல் எந்த உறுப்பு பாதிச்சாலோ உயிர் துகள்கள் ஓடி போய் அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்கு சப்போர்ட் பண்ண ஓடுறது. ஆனா அங்க வந்து அந்த ஆற்றல் போராத போது அந்த ஷார்ட் சர்க்கியூட் என்ன ஆகுது? ஒரு டைம் வந்து நமக்கு எப்படி இப்ப வீட்டுல வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது, திரும்ப வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஆனா டிரான்ஸ்ஃபார்மர்லயே பிரச்சனை ஆச்சுன்னா, சப்ளை பண்ற மெயின்லயே பிரச்சனை ஆச்சுன்னா, அது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நமக்கு மொத்தமும் கரண்டே வராது இல்லையா? அது போல நமக்கு அந்த சப்ளை பண்ற இடம் அந்த வித்து சக்தி. அப்ப என்ன ஆகும்? அங்க ஆற்றல் போராத போது அந்த வித்து சக்தி அந்த வித்து களையம் உடைந்து வித்து சக்தி முழுவதுமாக உடலை விட்டு வெளியேறிடுது. அப்போ அதுதான் மரணம் அப்படின்னு சொல்றோம். அந்த நாள்ல அந்த குளிப்பாட்டுற வழக்கம் எல்லாம் கூட இருந்திருக்கு இல்லையா? மரணத்தை வீட்டுல வந்து குளிப்பாட்டுவாங்க. எதுக்குன்னா அந்த வித்து சக்தி அப்பெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. இறந்தது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அப்போ அந்த வித்து சக்தி முழுவதுமா வெளியேறிட்டதா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டெத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த சாங்கியங்கள் தொடருவாங்க. இப்ப நம்ம காயக்கல்ப பயிற்சியில என்ன பண்றோம்? பருவ வயதுக்கு அப்புறம் அந்த தலைப்பகுதியிலிருந்து தண்டவடத்தின் வழியாக மூலாதாரத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு. இந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அது எக்ஸஸா நமக்கு இப்ப உடல் கட்டமைப்பு வேலையெல்லாம் இல்ல, முடிஞ்சாச்சு. அப்பவும் அது சுரந்துகிட்டே தான் இருக்கு. அது அந்த எக்ஸஸா இருக்கிறது அது வெளியே போகணும் அந்த உணர்வு தான் பாலுணர்வு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? எப்போதுமே வந்து அந்த ஜென்ரலா வந்து புலனின்பம்ங்கிறது இந்த பாலுணர்வு வித்து சக்திங்கிறது புலனின்பம் இந்த பாலுணர்வுக்கு மட்டும் இல்ல, தாம்பத்தியத்துக்கு மட்டும் இல்ல, ஐம்புலன் உணர்வுக்கும் சேர்ந்ததுதான். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். நம்முடைய மன இயக்கம், உடல் இயக்கத்துக்கு முழுவதுமாக இந்த வித்து சக்தி அதுல இருந்து வர ஆற்றல் ஜீவகாந்தம் நமக்கு தேவைப்படுது. இப்ப இந்த வித்து சக்தி நம்ம வந்து முறையாக நம்ம அதை வந்து சரியாக பயன்படுத்தலைன்னா அது என்ன ஆகும்? நீர்த்து போகும். நீர்த்து போகும்போது உடல்ல ஆற்றல் குறைவுபடும், முதுமை சீக்கிரமே வந்துடும். காயக்கல்ப பயிற்சியில சுவாமிஜி நமக்கு ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த பயிற்சி கொடுத்திருக்காங்க. என்ன பண்றோம்? முதல்ல அஸ்வினி முத்திரை போட்டுக்கிறோம். அஸ்வினி முத்திரை போடும்போது அந்த நன்கு கடையப்பட்டு வித்து சக்தி வந்து அந்த வித்த ஆற்றல் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் நன்கு கடையப்படுது. கடையப்பட்டு வெப்பர் ஸ்டேட்ல அந்த எக்டோபிளாசம் ஓஜஸ் சுத்த சக்தி அது மிதங்கி மேல வருது. நம்ம அது வந்து சுவாசத்தின் துணை கொண்டு அது பிறப்பிடமான அந்த மூளைக்கே யதாஸ்தானம் பிரதிஷ்டா பயாமின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கே நம்ம மேல கொண்டு போய் திரும்பி என்ன பண்றோம்? உடல் முழுக்க அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்றோம். அப்ப என்ன வருது நமக்கு? இந்த வித்து சக்தி நம்ம விரயம் செய்வதில்லை, வீண் பண்றது கிடையாது. தொடர்ந்து காலை மாலை உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம காயக்கல்பம் செய்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்? அந்த வித்து சக்தியின் தரமும் திறமும் அது மெயின்டைன் ஆகும். அதோட அளவு குறையாது. எப்ப வரைக்கும்? கடைசி வரைக்கும். அப்ப அளவு குறையாத போது
உயிர்த்துகளின் எண்ணிக்கையும் குறையாது. உயிர்த்துகளின் எண்ணிக்கை குறையாத பொழுது உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் செறிவோடு இருக்கும், திணிவோடு இருக்கும். ஜீவகாந்த ஆற்றல் செறிவோடும் திரிவோடும் இருக்கும் பொழுது உடல்ல அந்த பலகீனம் இருக்காது. தாண்டி ஜெனட்டிக்கா எந்த ஒரு நோய் வந்தா கூட அது தன்னைத்தானே இயல்பாகவே அது சரி பண்ணிக்கும். நம்ம காய்ச்சல் மெடிசின் நம்ம எடுத்துட்டா கூட, அந்த டாக்டர்கிட்ட நம்ம அட்வைஸ் போனா கூட நமக்கு நம்மளுடைய பயிற்சிகள் நல்ல சப்போர்ட் பண்ணி அந்த ரிகவரி ஃபாஸ்டா இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆயுட்காலம் நீள்கிறது, முதுமையை தள்ளி போடுறோம். சுவாமிஜி கடைசி வரைக்கும் செஞ்சாங்களாம். அவரோட கடைசி நாள் வரைக்கும் நம்ம பயிற்சிகள் முழுமையாக செய்தாங்களாம். அவர் அந்த கடைசி தருணங்கள்ல கேஜி ஹாஸ்பிட்டல்ல கோயம்புத்தூர்ல அட்மிட் பண்றாங்க. அவருக்கு விருப்பமே இல்ல போகிறதுக்கு. ஆனா சூழ்நிலை இருந்த தொண்டர்கள் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொன்னப்போ அவர்களுடைய இதை மறுக்க முடியாம போய் அட்மிட் ஆறாங்க. தரவா டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கிளியரா இருக்கு, பியூரா இருக்கு. சொன்ன வார்த்தை பியூரா இருக்கு, எல்லாமே பியூரா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த உடலை நமக்கு பேணி காக்குறது இந்த காயக்கல்ப பயிற்சி. சோ காயக்கல்ப பயிற்சி மட்டும் இல்லாமல் முக்கியமா நம்ம முதுமையை தள்ளி போடுவதற்கு காயக்கல்ப பயிற்சி. அது மட்டும் இல்லாம அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது நமது உடற்பயிற்சிகள். இந்த உடற்பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம விடாத செய்து வரும் பொழுது என்ன நடக்கும்னா உடல் உறுப்புகள்லாம் நன்கு இயக்கத்துல இருக்கும். ஏன்னா நமது உடற்பயிற்சிகள் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உடல் உள் உறுப்புகளும் நல்ல இயக்கம் பெறுவதில் சுவாமிஜி நமக்கு எளிமையா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம விடாத நம்ம பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் செய்து வரும் பொழுது அந்த உடல் நலம் காக்கப்படும். உயிர் வளம் மட்டும் காக்கப்படாமல் உடல் நலமும் காக்கப்படும் பொழுது ஒரு உறுப்புகளும் நிறைய பேரு பாக்குறோம். இந்த கால் வலி, முட்டு வலி, அந்த ஏஜ் ஆனா வர பிரச்சனைகள்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸா நிறைய பாக்குறது இந்த மறதி, அல்சைமர், பார்க்கின்சன் நோய் நிறைய பாக்குறோம். சோ அதெல்லாம் காரணம் அந்த கடந்து என்னன்னு பார்க்கும்போது நான் ரொம்ப யோசிச்ச ஒரு விஷயம், நாம் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு எப்படி வாழ்ந்தோங்கிறத நமது வயோதிகம் காட்டி கொடுக்கும். எந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நமது வயோதிகம் காட்டி கொடுக்கும். செயல் புரிபவன் மனிதன், விளைவாய் வருவது இறைநிலை. இது நட்பு வட்டத்துக்கு மட்டுமல்ல, குடும்ப உறவுகளோடு மட்டுமல்ல, இந்த உடல் என்ன சொல்றாங்க, யார் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ இப்ப தனக்கோங்கும் பொழுது முதல்ல இந்த உடலுக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்திருக்கோம், அளவு முறை காத்திருப்போமா, 5 அளவு முறை காத்திருப்போமா, காய்கல்ப பயிற்சி உடற்பயிற்சியில முறையாக செய்தோமா, உடல் மேல நம்ம அக்கறை கொண்டோமா, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது விழிப்புணர்வோட நமது அன்றாட வாழ்க்கை உணவு முறையாகட்டும், நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களாகட்டும், இதெல்லாம் நம்ம சரி செய்துக்கும் போது முதுமை ரொம்ப சுகமா இருக்கும், ரொம்ப சுகமா இருக்கும். இப்ப நிறைய பேரை பாக்குறோம். ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய பேரை மீட் பண்றோம். மீட் பண்ணும்போது அவர்கள் சொல்ற விஷயம் தனிமை. முதுமையில தனிமை ரொம்ப வருத்தப்படுறாங்க. பிள்ளைங்களுக்கு பேச டைம் இல்ல. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா இரு பாலாருமே, கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். பிள்ளைகள் கல்வி அப்படிங்கிறதுனால அவரவர்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள எதிர்காலத்தை ஒரு பிரகாசமா அவங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப பிஸியா போகுது. எல்லாருக்குமே ஒரு நின்னு பேச டைம் இல்ல, அப்படி இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த தனிமைய எல்லாருமே, நமக்கும் வயசாகும், நம்ம எல்லாம் இப்ப மிடில் ஏஜ்ல இருக்கலாம், சின்ன வயசுல இருக்கலாம், இப்போ 50ஸ்ல இருக்கலாம், நமக்கும் 60 ஆகும், 70s ஆகும், நமக்கும் வயது வரும். ஆனா நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணும். மென்டலி எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும்? நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், அவங்களுக்குன்னு கடமை இருக்கு, தொழில் இருக்கு. அவங்க போவாங்க. அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எவர் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனதார முழுமையாக அவர்களை வாழ்த்தி கொண்டே வாழும் பொழுது அந்த தனிமை தெரியாது.
ஏன்னா தனிமைதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேரை பாக்குறேன்னா சமீபத்துல ஒரு பெரியவர்கிட்ட பேசக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அது வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது அவர் சொன்ன விஷயம், என் தலைமுறை என்னோட முடிஞ்சு போல இருக்கு. யாரும் என்கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னாங்க. அவரை பத்தி அவரோட ஃபேமிலி ஹிஸ்டரி எனக்கு தெரியும். சோ நான் வந்து அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மிடில் ஏஜ்ல, இந்த 40, 50ஸ்ல அப்படி வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும். ரொம்ப வந்து அவரோட சகோதர சகோதரிகள்ட்ட கூட அவ்வளவு வந்து கோபமா நடந்துகிட்டு இருக்காங்க. அன்பா பேச வந்தா கூட திரும்பி பேசல. இல்ல அவர்களுக்குள்ள ஒரு முரண்பாடு. 2 பேருமே அவரோட சிஸ்டர் கிட்ட அவங்களோட சிஸ்டர் கிட்ட கிட்டத்தட்ட 25 வருஷமா பேச்சுவார்த்தை கிடையாது. அவங்களோட பிரதர்கிட்டயும் சண்டை. பிரதர் கிட்ட பேசவே இல்ல. அவரோட அவரோட ஃபங்ஷன் எல்லாம் நடந்ததுக்கெல்லாம் அவர் போகவே இல்ல. 60வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, போகல. கோபப்பட்டுட்டு என்னமோ அவருக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு காரணம் எப்பயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் போகல. இது மாதிரிலாம். நான் ஒரே ஒரு இப்ப சமீபத்துல அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. ஆனாலும் அவருக்கு பேச மனசு வரல. ஒரு கால் பண்ணி கூட ஒரு கத்திசி கூட பேச மனசு வரல. நான் அவர்கிட்ட பொறுமையா சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஆஹ் இவ்வளவு வருஷம் என்ன வேணா காரணப்பட்டோம். அவர்கள் தரப்பே தப்பா இருந்துட்டு போட்டோம். பெரிய தப்பே பண்ணிருக்கட்டும். நம்மள ரொம்ப காயப்படுத்தினே ஆகட்டும். ஆனாலும் ஒரு துக்கத்துல நம்ம கூட நிக்கலைன்னா, நிக்க கூட வேண்டாம். ஒரு கட்டிசி கால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிசி கால் ஒரு பேச மனசு வராத பொழுது நமது வயோதிகத்துல எப்படி வந்து நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க? நாம கொடுக்கறது தானே நமக்கு கிடைக்கும். இப்ப என்ன பண்ணணும்? சிம்பிள். மன்னிக்க பழகணும். எல்லாரையும் மன்னிச்சு வாழ்த்தணும். மன நிறைவோட வாழ்த்தணும். இன்னும் நிறைய வாழ்த்தி பாருங்க. வாழ்த்துறதே ரொம்ப சுகமா இருக்குங்க. வாழ்த்தன்னு நினைச்சாலே சந்தோஷமாயிடுது. அப்ப அந்த மன்னிப்பதற்கு அந்த மனப்பக்குவம் எது கொடுக்கும்? நமது தவம் தற்சோதனை பயிற்சிகள் தான். இந்த தவமும் தற்சோதனையும் நம்ம காலை மாலை இருவேளை தவம் இப்போது நல்ல தவம் தினமும் செய்து வரும்போது அகத்தாய்வு என்பது அமைச்சருடன் இரவு உறக்கம் கொள்ளும்ங்கிறாங்க. அப்போதைக்கு போது அகத்தாய்வு செய்ய ஆரம்பிச்சிருவோம். மௌனம் வாரத்துல கொஞ்ச நாள் மௌனம் 1 மணி நேரம் வாரத்துல 1 முறை கூட போதும். தவமும் தற்சொலை தான் மௌனங்கிறதே. இது தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த மென்டலி பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. இந்த வயோதிகத்தை கடக்கிறதுக்கு ரொம்ப தயாராயிடுறாங்க. அந்த தனிமையில பெரிய விஷயமாவே இல்ல அவங்களுக்கு. என்ன இருக்கோ அதோட ஹாப்பியா இருக்காங்க. லைஃப் நமக்கு கடந்து வந்த பாதையில இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு இல்லையா? மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டும் மெதுவா அசைப்படும் பொழுது என்னெல்லாம் லைஃப்ல நடந்திருக்கு. எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. 50 வருஷம் 60 வருஷம் எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. அந்த பேசின முதியவர் வந்து 63 வருஷம் வெட்டட் லைஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. 63 இயர்ஸ் வெட்டட் லைஃப். அதுல எத்தனை சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் இல்லையா? அத மனசு திரும்ப திரும்ப அசை போடும் பொழுது அதில் தொடர்புடைய மனிதர்களை, அன்பர்களை, மகள், மகள், குழந்தைகள், சகோதரன் என்னென்ன உறவுகளுக்கோ மனதார வாழ்த்தி எல்லாரையும் மனசால நினைக்கும் போது அந்த மைண்ட் சோல்ஃபுல்லி கனெக்ட் ஆகும்போது தனிமை இனிமையா இருக்கும். தனிமை ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த முதுமை இனிமையாக்க ஒரு 7 ரகசியம் சொல்லி ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். என்னன்னு பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அந்த முதுமையில இருக்கிறவங்கள்ட்ட அப்படின்னு பார்க்கும்போது மனம் நோகாதபடி அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது முதல்ல சந்ததியினருக்கு டைம் இல்ல, பேச டைம் இல்ல. அவங்க வந்து பிஸியா இருக்காங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அவங்கள அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மனம் நோகாதபடி பேசணும் அப்படிங்கிறாங்க. அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கூட ஒரு வாக்கிங் போறது, ஒரு மாசத்துல 1 நாள் 2 மாசத்துல வெளியில கூட்டிட்டு போய் ஒரு சாப்பிடுறது, ஏதோ ஒண்ணு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முதியவர்கள் பார்க்கும்பொழுது அவங்கள அவங்க நல்லா கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவங்க வாழணும். இந்த உடல் எது ஏத்துக்குமோ அந்த உணவை அவங்க சாப்பிடணும். அளவோட சாப்பிடணும். மகிழ்ச்சி எதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அது வந்து உடல் நலக்கு அந்த ஒவ்வாததெல்லாம் ஒதுக்கிடணும். அது வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். எதுவும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு ஏக்கம் இல்லாம எனக்கு இது நடக்கலையே நான் வாழ்க்கையில இதை சாதிக்கலையே அப்படிலாம் நினைக்காம சாதிச்ச பல விஷயங்கள் எத்தனையோ சாதிச்சிருக்கோம் இல்லையா? அந்த நல்ல தருணங்களை திரும்ப திரும்ப நினைச்சு நான் நல்லா சாதிச்சிருக்கேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிறத
நினைச்சு நினைச்சு பார்த்து அந்த அந்த நமக்கு பிரச்சனைகளை நினைக்காம ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம யார் மேலேயும் எதிர்பார்ப்பு இல்லாம அந்த ஏக்கம் இல்லாம அதை தவிர்த்து வாழணும். அப்புறம் பாத்தீங்கன்னா எப்போதும் உற்சாகமா பேசணும், சந்தோஷமா பேசணும். ஒரு பார்த்து பேசும்போது அவங்கள்ட்ட நெகட்டிவ் விஷயங்கள் எதுவும் சொல்லாம சந்தோஷமா பேசணும். எப்போதும் ஹாப்பியா வச்சுக்கணும், மனசு பாசிட்டிவா இருக்கணும். கவலையே படக்கூடாது. ஒரு உடல் நோய் வந்தா கூட ஏன்னா வயசானவங்களுக்கு ஒரு நோய் வந்தா ரொம்ப பயந்து போறாங்க. அது கவலையே வேண்டாம். எல்லாத்தையும் கடந்துதான் ஆகணும். எல்லாத்துக்கும் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடணும். சோ அதை தாண்டி இதை தாண்டி வருவோம். நான் குணமடைஞ்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை தாண்டி எதா இருந்தாலும் இதை தாங்கக்கூடிய சக்தி இந்த உடலுக்கும் என் மனதுக்கும் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது மாதிரி கொஞ்சம் ஃபியூச்சருக்குன்னு சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மேல எல்லா விஷயத்தையுமே அந்த முதுமை நினைச்சு பயப்படாம எல்லாத்தையுமே சலிப்படையாம மனம் தளர்வடையாம வயோதிகத்தை வரமாக நினைச்சு மகிழ்ந்து வாழணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம புதிதாக பிறக்கிறோம் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் முதுமையை இன்னும் சந்தோஷமா இது எல்லாத்துக்கும் நமக்கு டானிக்கா இருக்கிறது எதுங்க? நம்மளோட ஸ்கை யோகா தான். இந்த ஸ்கை யோகா பயிற்சிகள், நம்மளுடைய எளிமையான குண்டலினி யோக பயிற்சிகள், காயக்கல்பம், உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை பயிற்சிகள், இதுதான் நமக்கு கிடைக்கிற நமக்கு சாமிஜி கொடுத்துக்கிற ரொம்ப பெரிய டானிக். இதை நம்ம செய்யும்போது நான் சொன்ன இந்த எத்தனை விஷயங்களுமே நமக்கு இயல்பாகிடும். யார் மேலேயும் வருத்த வேண்டாம், யார் மேலேயும் கோபம் வேண்டாம். என்ன விஷயங்கள் நடந்ததோ அதுக்கு மூல காரணம் நம்மிடம் உள்ள பதிவுகள் தான். அது உடல் நோயாகட்டும், உள்ளத்துல பிரச்சனையாகட்டும், குடும்ப பிணக்கு, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்மளோட பதிவுகள் தான் காரணம். இந்த கருமையம் அந்த பிரபஞ்சம் அது மாதிரி இயங்குறது. அதை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி கடந்து வருதுங்கிறத யோசிச்சு நல்ல உடல் நலம் மனவளம் காத்து நம்ம சாமிஜி கொடுத்த இந்த டானிக் அதை முறையாக பயன்படுத்தி அன்றாடம் பயிற்சி செய்து வாழும்போது முதுமை வரமாகும், முதுமை மகிழ்ச்சியாகும், முதுமை அழகாகும், முதுமையில் இனிமை கூடும், முதுமையில் என்ன பண்ணா எல்லா கூட மகிழ்வாக வாழ முடியும் என்று கூறி நல்லது வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் நன்றி பாராட்டி இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பான சிந்தனை. முதுமைக்கேற்ற டானி. அம்மா அவர்கள் நிறைய சொன்னாங்க. அதாவது ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். கரெக்டு தானே? முன்னாடி வயது நமக்கு வருமா? இப்ப 20 வயது நமக்கு வருமா? இல்லையே. இன்னும் சொன்னாங்க, முதியோர்கிட்ட அனுபவம் ரொம்ப கொட்டி கிடக்குமாங்க. ஒரு வார்த்தை அவங்க சொன்னா அது பழிச்சு. அவங்க எப்படி இருக்கணுங்கிறன்னா எல்லா கடமைகளுக்கும் ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழணும். அது முதுமை என்பது ஒரு இனிமையான வாழ்க்கை. தனிமையை இனிமையாக மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அது என்னன்னா ஒரு சேர்ச் பண்ணியிருக்காங்களாம். முதுமை